இந்த மாதிரி சுத்தி விட்டா மட்டும் கீச் கீச் சத்தத்தோட மெதுவா சுத்தக்கூடிய ஃபேனை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ இந்த பழுதான ஃபேனோட ஸ்விட்சை போடுதேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் சுத்த மாட்டுக்கு. இப்போ நம்ம சுத்தி விட்டோம்னா கீச் கீச் சத்தத்தோட மெதுவா சுத்துது. இந்த மாதிரி கீச் கீச் சத்தத்தோட மெதுவா சுத்துற ஃபேனை சரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா மெயின் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிடலாம். இன்வெர்டர் லைன் இருந்தா இன்வெர்டர் லைனையும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா அந்த ஃபேனை கழட்டணும். அதை கழட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபேனோட மேல் பகுதியில இந்த மாதிரி நட்டு இருக்கும். அதை ஒரு ஸ்பேனர் வச்சு கழட்டிடலாம். அதை கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஃபேன்ல இன்புட்டா கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல கழட்டிடலாம். இனி இந்த ஃபேனோட மேல் பகுதியில் இருக்க நட்டை கழட்டிடலாம். அடுத்தது அந்த ஃபேனோட அடிப்பகுதியில் ஒரு கையை வச்சு இன்னொரு கையால ஃபேனோட மேல் பகுதியில் இருக்க போல்டை உருவி ஃபேனை தனியாக எடுத்துடலாம். அடுத்தது அந்த ஃபேனோட ரெக்கையை கழட்டிடலாம். அடுத்தது அந்த ஃபேனோட மேல் பகுதியில் இருக்க கம்பியை கழட்ட இந்த மாதிரி போல்ட் நட் இருக்கும். அதை கழட்டிடலாம். அடுத்தது அந்த ஒயரை கழட்டணும். இந்த ஒயரை கழட்டுறதுக்கு முன்னாடி மொபைல்ல ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிடலாம். எதுக்கு போட்டோ எடுக்கிறோம்னா மறுபடியும் இந்த ஒயரை மாட்டும் போது சரியான முறையில் மாட்டுறதுக்காக தான். அடுத்தது அந்த கெப்பாசிட்டரையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை கழட்ட இதுல ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அதை கழட்டி தனியாக எடுத்துடலாம். அடுத்தது அந்த ஃபேனோட மேல் பகுதியை கழட்டும் போது இந்த ஒயர் தடுக்கும். அதனால இந்த ஒயரை இந்த ஓட்டையில விட்டு மேல் பகுதி வழியா எடுத்துடலாம். இப்ப எல்லா ஒயரையும் மேல் பகுதி வழியா எடுத்தாச்சு. அடுத்ததா இதுல ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல பேரிங் தான் போயிருக்கு. இப்போ பாருங்க இந்த பேரிங்கை சுத்தி விடும்போது இந்த பேரிங் மட்டும் தனியா சுத்தாம கீழே உள்ள காயிலும் சேர்ந்து சுத்துது. அந்த அளவுக்கு இந்த பேரிங் பழுதாயிருக்கு. இதனாலதான் இந்த ஃபேனை சுத்தி விடும்போது கிச்சு கிச்சின் சத்தத்தோட இந்த ஃபேன் மெதுவா சுத்தி இருக்கு. அதனால உங்க வீட்டுல கிச்சு கிச்சின் சத்தம் வந்தாலே கூடுதலும் பேரிங் தான் பிரச்சனைன்னு உறுதி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு கீழே உள்ள பேரிங்கும் மாத்தணும். ஏன்னா சுத்தும் போது அதுவும் கொஞ்சம் டைட்டா தான் சுத்துது. அதனால இந்த காயில ஃபேனோட அடிப்பகுதியில இருந்து தனியா எடுக்கணும். சில ஃபேன்ல இந்த மாதிரி தூக்குனாலே தனியா வந்துடும். ஆனா இந்த மாதிரி ஃபேன்ல சைட்ல ஒரு கட்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தட்டியும் எடுக்கலாம். அல்லது இந்த மாதிரி கூர்மை இல்லாத கம்பியை வச்சு ஓட்ட வழியா பேரிங் மேல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தட்டியும் எடுக்கலாம். நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்க அருமையா எடுத்தாச்சு. அதே மாதிரி உள்ள பேரிங்கையும் சுத்தி பார்க்கும் போது அதுல உயர்வு தன்மை குறைஞ்சு பழுதாயிருக்கு. அடுத்ததான் அந்த பேரிங்கை கலட்ட இதை தலைகீழ வச்சு இந்த மாதிரி கூர்மை இல்லாத கம்பி ஏதாவது வச்சு தட்டி கலட்டி எடுத்துடலாம். இந்த பேரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால இந்த பேரிங்கோட ஒரு பகுதி மட்டும் தனியா கலண்டு வந்துருச்சு. அதனால இந்த பேரிங்கோட இன்னொரு பகுதியை தனியா கலட்ட பழையபடி இதை தலைகீழ வச்சு இந்த மாதிரி சின்ன கம்பியை ஓட்ட வழியா அடியில இருக்க பேரிங் மேல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுல இருந்த பேரிங்கை எடுத்தாச்சு. அடுத்ததா ஃபேனோட அடிப்பகுதியில இந்த மாதிரி இருக்கிற பேரிங்கை எடுக்க ஏற்கனவே ஒரு வீடியோல மெழுகுவர்த்தி மெத்தடை பயன்படுத்தி எடுத்திருக்கோம். அதே மாதிரியே இப்பவும் எடுத்துடலாம். அதுக்கு கீழே இந்த மாதிரி துணி வச்சு மேலே இதை வச்சிடலாம். அடுத்ததா மெழுகுவர்த்தியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண மெழுகுவர்த்தியை பேரிங்கோட நடுப்பகுதியில வச்சிடலாம். இப்போ இந்த ஓட்டையில போகிற மாதிரி ஒரு கட்டையை ரெடி பண்ணி இந்த மெழுகுவர்த்தி மேல வச்சு அடிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பேரிங்கை தனியா எடுத்தாச்சு. அடுத்ததான் அந்த மெழுகுவர்த்தி எடுத்து இந்த பகுதியை கிளீன் பண்ணிடலாம்.
இப்போ இதுல புது பேரிங் மாட்ட பழைய பேரிங்லயே இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கும், அந்த நம்பரை சொல்லி புது பேரிங் வாங்கிடலாம். அதே மாதிரி இதுல இருந்து கலட்டின இதுல மாட்டக்கூடிய பேரிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கும், அந்த நம்பரை சொல்லி இதுக்குரிய பேரிங்கையும் வாங்கிடலாம். அதே மாதிரி ஃபேனோட உட்பகுதியும் நல்லா கிளீன் பண்ணணும். அடுத்ததா பேரிங்கை மாற்றுறதுக்காக ஃபேனோட மேல் பகுதி இந்த மாதிரி துணிக்கு மேல வச்சிடலாம். அடுத்ததா நம்ம புதுசா வாங்கின பேரிங்கை இதுல வச்சிடலாம். டைரக்டா சுத்தியில வச்சு அடிச்சோம்னா பேரிங் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு கட்டையை மேல வச்சு மெதுவா அடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம அடிக்கும் போது பேரிங் கிராஸ்ல போகாம நேரா போகுதான்னு அப்பப்ப பாத்துக்கிடணும். இப்ப பாருங்க நேராவே நம்ம உள்ள தள்ளியாச்சு. அடுத்ததா ஃபேனோட மேல் பகுதி எடுத்து கீழே வச்சுட்டு ஃபேனோட கீழ் பகுதி அந்த துணிக்கு மேல வச்சிடலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம புது பேரிங் வாங்கியாச்சு. இந்த பேரிங்கையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உள்ள தள்ளிடலாம். இப்ப பாருங்க நம்ம பேரிங்க சரியான முறையில பொருத்தியாச்சு. அதே மாதிரி பேரிங்கும் ஸ்மூத்தா சுத்துது. இப்ப இந்த பகுதியை அடியில இருக்க பேரிங்ல மாட்டிடலாம். அடுத்ததா ஏற்கனவே பேரிங் மாட்ட அந்த மேல் பகுதியை இதுல மாட்டிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேல் பகுதியை அருமையா மாட்டியாச்சு. இப்ப பாருங்க சுத்தி விடுதேன் எவ்வளவு ஸ்மூத்தா சுத்துதுன்னு பாருங்க. இனி பழையபடி இந்த பகுதியை இதுல மாட்டிடலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த போட்டோவை பார்த்து இந்த ஒயரை சரியான முறையில மாட்டிடலாம். அடுத்ததா ஃபேனுக்கு மேல மாட்டியிருந்த கம்பியும் ரெக்கையும் மாட்டிடலாம். அடுத்ததா ஃபேனோட அடிப்பகுதியில் ஒரு கையை வச்சு மேல் பகுதியில் போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். கடைசியா இன்புட்டா கொடுக்கக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் ஒயரை மாட்டிடலாம். இனி இந்த ஃபேனோட மெயினையும் ஸ்விட்சையும் போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃபேன்ல இருந்து கிச்சு பிச்சுன்னு சத்தம் கொஞ்சம் கூட வராம வேகமாவே சுத்துது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பேரிங் போய் கிச்சு பிச்சுன்னு சத்தத்தோட ஃபேன் ரொம்ப நேரம் மெதுவா சுத்துச்சுன்னா கண்டிப்பா காயில் போயிடும். ஒருவேளை மெதுவா சுத்தி இருந்த இந்த ஃபேனை ரொம்ப நேரம் ஓட விட்டுருந்தோம்னா காயில் இந்த ஃபேன்ல கண்டிப்பா போயிருக்கும். அதனால கிச்சு பிச்சுன்னு சத்தத்தோட மெதுவா சுத்தக்கூடிய ஃபேன் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடையில கொடுத்தனாலும் பேரிங்கை மாத்திருங்க.